ഹലോ ഗൈസ്, ഇന്ന് നമ്മൾ എന്നെ பார்க்க போறோம்னா கன்னியாகுமரி மாவட்டத்து ஸ்பெஷல் வெறுங்கறி. அதுக்கு நம்ம கொஞ்சம் தேங்காய் திருவி வச்சிருக்கு கைஸ். வெறுங்கறிக்கு நம்ம தேங்காய் கூட மிளகு பொடி, மஞ்சள் பொடி, 5-6 உள்ளி, பின்ன கொஞ்சம் புளி கலக்கி வச்சிருக்கோம். புளியை நல்லா நவிடணும். புளி கலங்கி இருக்கு, அப்படியே நவிடி அதில் கொஞ்சம் விடுவோம். கைஸ், இப்போ நம்ம அவசியத்துக்கு உள்ள புளி வெள்ளம் கலக்கி விட்டாச்சு. இனி எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் வச்சு ஒரு க்ரஷ் அடிச்சணும். സോറി, ഇതൊക്കെ കൂടെ പോലെ ജീരകം പോടാൻ മറന്ന്. ശരി, ഇനി കുഴപ്പമില്ല. ഇതെല്ലാം റെഡിയാക്കിയിട്ട് നമ്മൾ അടുപ്പിൽ ചീനി ചട്ടി വയ്പ്പം. അതൊക്കെ അടുപ്പ പറ്റ വയ്പ്പം. അതൊക്കെ മെല്ലെ ചീനി ചട്ടി വയ്പ്പം. ചീനി ചട്ടിയിൽ നല്ല ഇതാവട്ടെ. ചീനി ചട്ടി കാണിച്ചത് അതിൽ കൊഞ്ചം തേങ്ങണ്ണ വിടலாம். തേങ്ങണ്ണയോ പാമായിലോ കടലയെണ്ണ ഏത് വേണമെങ്കിലും വിടും. ഞാൻ മണ്ണെണ്ണം പെട്ട വിടാതിരിക്കാം. எண்ணெய் காய்ச்சதான் அதில் கொஞ்சம் கடுகு பொடிச்சு கறிவேப்பிலை வற்றல் மிளகு எல்லாம் போட்டு அப்படியே ஒரு இது பண்ணி எடுப்போம். அதுக்கப்புறம் நம்ம அந்த அரைப்பை எடுத்து தட்டலாம். அரைப்பை தட்டிட்டு மிக்சி ஜாரில் கொஞ்சம் வெள்ளம் விட்டு அப்படியே கலைக்கு அந்த அரைப்பை கூட சேர்த்து அப்படியே ஒரு விடாக்கம் விடுவோம் நம்ம அவசரத்துக்கு. இது மாதிரி தீய பைய லேசாக ஒரு கூட்டகம் கூட்டிட்டு 70 உப்பு எடுத்து போடுவோம். உப்பு அப்படியே நம்ம மலை தூவல் போல் அப்படியே தூவி விடலாம். தூவிண்டு ஒரு தவி எடுத்து ஒரு கிண்டக்கம் கிண்டி விடுவோம். அப்போ தான் அந்த உப்பெல்லாம் அப்படியே கலங்கி வரும். அதுக்கடுத்து 2 மினிட் நம்ம அப்படியே அதை கொதிச்சு விடுவோம். நான் அப்படியே பொங்கி வருது பார்த்தியாளா? அப்படி பொங்கி வர நேரத்திலே நம்ம ஆஃப் ஆக்கணும். கொதிச்ச விடப்பாரு. நம்ம ரசத்துக்கு எப்படி பெருமாறுவோமோ அதே ப்ரொசீஜர். இவ்வளோதான் வெறுங்கறி. இதுவும் 2 துண்டு பொரிச்ச மீனா கிரிச்ச மீனா இருந்தாலே இது சிம்பிளா ஒரு மெத்தேடு மതി. சம்மந்தி கறி போலത്തെ ഒരു കറി. ஏன்னா இதை ஒன்றும் சேர்க்கியதில்லை. அதனால தான் இதை வெறும் கறி அப்படின்னு சொல்லிட்டு கன்னியாகுமரி மக்கள் சொல்லணும்.